10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஜெனெட்டிக்ஸ் லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். மரபியல் அப்படிங்கிற பாடத்துல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர்னுடைய பொசிஷனை வச்சு அதை வந்து எத்தனை வகையா வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கறது வந்து குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். ஸோ அதனுடைய பணிகளை பொறுத்து, அதனுடைய வேலையை பொறுத்து குரோமோசோமை வந்து ஆட்டோசோம் அண்ட் தென் அல்லோசோம்னு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். டூ டைப்ஸா நம்ம வந்து ஆட்டோசோம்ஸ் அண்ட் தென் அல்லோசோம்ஸ்னு டூ டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். ஆட்டோசோம் அப்படிங்கிறது எதை டிசைட் பண்றதுன்னு கேட்டா நம்மளுடைய பாடி கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு குரோமோசோம்கள். ஆட்டோசோம்ஸ் கண்டைன்ஸ் த ஜீன்ஸ் தட் டிட்டர்மைன் த கேரக்டர்ஸ். நம்மளுடைய சொமேட்டிக் கேரக்டர் அல்லது பாடி கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாடி கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு உடல் ரீதியாக நமக்கு வரக்கூடிய அந்த சேஞ்சஸ், மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு டிசிஷன் தான் மேக்கர் அப்படிங்கிறது நம்ம இந்த ஆட்டோசோம்ஸ். ஆட்டோசோம் நமக்கு எதை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா உடல் ரீதியாக ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறது ஈக்குவலாக நம்பி ஒரு நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு குரோமோசோம்ஸை கிரியேட் பண்றது தான். ஸோ ஆட்டோசோம்ங்கிறது. அல்லோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ். And allosomes are chromosomes which are responsible determining the individual. ஸோ அதுதான் நமக்கு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கிறது ஆட்டோசோம்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல். அல்லோசோம்ங்கிறது தான் நமக்கு கரெக்டா அவங்களுடைய பால் இனத்தை நிர்ணயிக்கக்கூடியது. 6 குரோமோசோம்னு சொல்றோம் இல்லையா, மேலா அல்லது ஃபீமேலா. ஆட்டோசோம் 23 பேர்ல நமக்கு 22 பேர்ங்கிறது நமக்கு ஆட்டோசோம் சொல்லலாம். ஒரே ஒரு பேர் தான் அல்லோசோம். அந்த அல்லோசோம் தான் நமக்கு இண்டிவிஜுவாலிட்டி நமக்கு டிசைட் பண்ணக்கூடியது. செக்ஸ் குரோமோசோம் அல்லது ஹெட்டிரோ குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹெட்டிரோ குரோமோசோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது மேலா அல்லது ஃபீமேலா டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது தான் இந்த அல்லோசோம் அப்படிங்கிற இந்த ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் சொல்லலாம். ஒரு உயிரினத்தினுடைய பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குரோமோசோம்ங்கிறத அல்லோசோம் சொல்லலாம். இத பால் குரோமோசோம் அல்லது ஹெட்டிரோசோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஹெட்டிரோ குரோமோசோம் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்துட்டு என்ன கேரக்டர்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். எக்ஸ் அண்ட் தென் ஒய். ஸோ இந்த ரெண்டு லெட்டர்ல நம்ம டிசைட் பண்ணலாம். எக்ஸ் குரோமோசோம் மற்றும் ஒய் குரோமோசோம் சொல்லலாம். ஸோ நம்மளதுல மேல் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய். ஸோ மேல் அப்படிங்கிற கேரக்டர்ல நமக்கு எந்த மாதிரி குரோமோசோம்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம், நம்ம மேல் சொல்லுவோம். ஆண் இனம் அப்படிங்கிறத நமக்கு டிசைட் பண்ணக்கூடியது. பெண்கள் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே நமக்கு எக்ஸா இருக்கும். ஸோ 2 எக்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னா ஃபீமேல் சொல்லலாம். ஸோ மேல் பேபி அப்படின்னு சொன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்கும். ஃபீமேல் பேபின்னு சொன்னா நமக்கு 2 எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு அந்த ஒரு பேரா இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்கள். எக்ஸ் குரோமோசோம் மற்றும் ஒய் குரோமோசோம் ரெண்டா பிரிச்சிருக்கும். நமக்கு ஆஸ் அ ஹியூமன்ல நமக்கு மேல் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபீமேல் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமா இருக்கும். இதுதான் நம்ம இந்த அதனுடைய ஃபங்க்ஷனினுடைய பேஸ்ல நமக்கு குரோமோசோமா 2 டிவிஷனா பிரிக்கலாம். தட் இஸ் அல்லோசோம் அண்ட் தென் ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது. ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ரல் பாடி கேரக்டர்ஸை டிசைட் பண்ணக்கூடியது. இது ரெண்டு பேருக்குமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். மேல் அண்ட் தென் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே நமக்கு ஈக்குவலான நம்பர்ஸ்ல இருக்கக்கூடியது தான் இந்த ஆட்டோசோம்ங்கிறது. அல்லோசோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வேறுபாடா இருக்கும். நம்ம மேல் அப்படின்னு சொன்னா எக்ஸ் அண்ட் ஒய், ஃபீமேல்னா 2 எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரலா அடுத்த ஒரு இது நம்ம அது தாவரமோ அல்லது விலங்குகளோ குரோமோசோமினுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வித்தியாசமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இது ஹெட்டிங் தான் நமக்கு
கேரியோடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேரியோடைப் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நமக்கு வந்து கேரியோடைப் அப்படிங்கிற கொஷினும் நமக்கு ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கொஷின் தான். வாட் இஸ் கேரியோடைப்? கேரியோடைப்ங்கிறது எத்தனை வகையான குரோமோசோம் இருக்கு, எத்தனை பேர் இருக்கு என்ன அப்படின்னு சொல்றதுதான். ஓகே, கேரியோடைப் அப்படின்னு சொல்றது ஒரு குரோமோசோமினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு, நமக்கு ஒரு மாறாத கான்ஸ்டன்டான ஒரு விஷயமாக இருக்கு. அந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரினா, ஹியூமன்ஸ் சொன்னா நமக்கு ஜென்ரலா 23 பேர் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடியது 23 பேர், 23 ஜோடி நமக்கு குரோமோசோம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இந்த 22 பேர்ல தான் நமக்கு 23ல 22 பேர் ஆர் ஆட்டோசோம், 23rd பேர் இஸ் அல்லோசோம். Among 23, 22 is autosomes and then 1 is allosome. So இந்த allosome தான் நமக்கு என்ன, அந்த மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத நமக்கு டிசைட் பண்ணக்கூடியது. 1 அல்லது 23rd 23வது ஜோடி அப்படிங்கிறது தான் அல்லோசோம், அல்லது நம்ம இதை செக்ஸ் குரோமோசோம் சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட இனத்துல குரோமோசோமினுடைய எண்ணிக்கை எப்பொழுதுமே மாறிலி, கான்ஸ்டன்டா இருக்கு. ஒவ்வொருடைய மனிதர்களுடைய உடம்புலையும் 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். அதுல 22 ஜோடி நமக்கு வந்து ஆட்டோசோமா இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு ஒரே ஒரு பேர் அப்படிங்கிறது 23வது அல்லோசோம் அப்படிங்கிறது, அதுதான் செக்ஸ் குரோமோசோம் சொல்லக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குரோமோசோம் எல்லாமே எப்படி இருக்கும், பேரா தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இருமய நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 2n டிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். டிப்ளாய்டு அப்படிங்கிறது இருமய நிலை, 2 இருக்கு இல்லையா, ஒரு பேர் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல, டிப்ளாய்டு நேச்சர். ஸோ கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானஸும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பேராக இருக்கும், சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இருமய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடியது, ஒவ்வொரு குரோமோசோமும் அது பேரா இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ இது உற்பத்தி ஆகக்கூடிய இன செல்ல ஒரு குரோமோசோம் மட்டும் தனியா இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருமய செல். இருமய நிலைனா என்ன, அதே போல ஒற்றைமய செல் என்ன அப்படிங்கிறது ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது N அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹாப்ளாய்டு அப்படின்னு சொன்னா N அப்படிங்கிற எழுத்து, and then 2n அப்படின்னு சொன்னா டிப்ளாய்டு. ஹாப்ளாய்டுங்கிறது n, டிப்ளாய்டு அப்படின்னு சொன்னா 2n சொல்லுவோம், இருமய நிலை சொல்லுவோம். இதை நமக்கு வந்து ஒற்றைமய செல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒற்றைமய செல் என்றால் என்ன, இருமய நிலை என்றால் என்ன, 2n அப்படிங்கிற நேச்சர் என்னன்னு கேட்டா எல்லா குரோமோசோமும் பெயரா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல ஒன்னே ஒன்று மட்டும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ த கேமிட் ப்ரொடியூஸ் ஆர்கானிசம் கட்டாயினா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேமிட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹாப்ளாய்டு N அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ கேரியோடைப் அப்படின்னா நமக்கு குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை, அதனுடைய சைஸ், அந்த செல்லுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல நமக்கு ஒவ்வொரு குரோமோசோம்னுடைய நம்பர்ஸும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு கேரியோடைப். வாட் இஸ் கேரியோடைப்? கேரியோடைப் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னா, karyotype is the number, size and shape of the chromosome, the cell nucleus of an organism. So karyotype அப்படிங்கிறது எதெல்லாம் நமக்கு டிசைட் பண்ணக்கூடியதுன்னா, குரோமோசோமனுடைய நம்பர் and then size and then shape. நமக்கு ஒவ்வொரு உயிரினத்திலையும் செல்லுல உட்கருவுல இருக்கக்கூடிய குரோமோசோம்ங்கிற எண்ணிக்கை, அதனுடைய அளவு, வடிவம், இதை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்கோம், கேரியோடைப் சொல்லுவோம். கேரியோடைப் இஸ் a number, shapes on the chromosome. ஸோ குரோமோசோம்னுடைய வடிவம், அதனுடைய எண்ணிக்கை, இதை எல்லாத்தையும் சொல்றது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேரியோடைப் சொல்றோம். சரிங்களா? ஸோ கேரியோடைப்ங்கிறது ஒரு இனத்துல என்ன மாதிரி அதனுடைய டயக்ராமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெப்ரசன்டேஷன்ங்கிறது தான் இடியோகிராம். இடியோகிராம் அப்படின்னு சொன்னா எல்லா சிற்றினத்திலையும் கேரியோடைப்பை நம்ம வந்து எப்படி சொல்றோம், டயக்ராமேட்டிக்கா நம்ம சொல்றதுதான். படம் மூலமாக எப்படி நம்ம இப்போ சிம்பல் மூலமா சோடியம், பொட்டாசியம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது போல இப்போ இடியோகிராம் அப்படிங்கிற டேர்ம்னா என்னன்னு கேட்டா, இடியோகிராம் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதை நம்ம
நம்ம எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம்னு கேட்டா டயக்ராமா ரெப்ரசன்ட் பண்றோம், வரைபடம் மூலமாக. சோ வரைபடம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், ஒரு ஒரு பேரும் இதே மாதிரி இருக்கும். சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதே மாதிரி 22 ஜோடி இருக்கும். 22 ஜோடியும் அதனுடைய ஷேப்ஸ்ல ஒன்னொன்னும் மாறி மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஷேப்ஸ்ல நமக்கு எப்படி இருக்கும், டிஃபரன்ஸ் தெரியும். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் எப்படி இருக்கு, நமக்கு ஷேப்ஸ் தனித்தனியா இருக்கு இல்லையா. இதான் எக்ஸ் அண்ட் தென் XY எப்படி நமக்கு வரலாம். 22 அந்த 23வது பேர், மீதி இருக்கக்கூடியது எல்லாம் பாருங்க ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஷேப்ஸா இருக்கும். இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஒரு வரைபடம் மூலமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. ஒரு ஈக்குவேஷன் எழுதினா சிம்பிளாவும் எழுதுவோம், ஆஸ் வெல் அஸ் என்ன சொல்லுவோம், லெட்டர்லையும் வார்த்தைகளாலும் எழுதுவோம். அதே போல அதனுடைய குறியீட்டுனாலையும் நம்ம எழுதணும்ல. அது போல இப்போ இந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம், டயக்ராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்றோம். இந்த காரியோடைப்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது. காரியோடைப்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காரியோடைப்ங்கிறது அதனுடைய ஷேப்பு, சைஸ், அந்த குரோமோசோமை பத்தின எல்லா டீட்டெயிலுமே சொல்லுது. எந்தெந்த பேர் எந்த ஷேப்ல இருக்கும், என்ன சைஸ்ல இருக்கும் அப்படிங்கறத நமக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த காரியோடைப் சொல்றோம். அதுலயுமே நம்ம இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத இடியோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த மெட்டாஃபாசிஸ் குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் இன் த ஹோமோலோகஸ் பேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா மெட்டாநிலை குரோமோசோமும் ஒரு குரோமோசோம் பேரா இருக்கும். அதனுடைய லென்த்து, அதனுடைய சென்ட்ரோமியர்னுடைய பொசிஷன், ஸ்ட்ரக்சர் எல்லாமே எப்படி இருக்கும், அதனுடைய நமக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம், இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த இறங்கு முகமாக இறங்கு வரிசையில இருக்கக்கூடியதுதான். ஸோ கடைசியாக இருக்கக்கூடியது இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செக்ஸ் குரோமோசோம். ஸோ இதனுடைய சைஸ் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருமே தவிர இன்க்ரீசிங் ஸ்டேஜ்ல வராது. அதுதான் அந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பும் சைஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனுடைய காரியோடைப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கறது இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டினும் நமக்கு அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அதனுடைய வடிவம், டிஎன்ஏனுடைய அமைப்பு. டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய மரபு பத்தின எல்லா தகவல்களையும் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது. ஓகே, டிஎன்ஏ அப்படின்னு சொல்றது நமக்கு மரபு ரீதியான எல்லா வகையான தகவல்களையும் நமக்கு கொண்ட ஒரு என்ன சொல்லலாம், பார்ட் அப்படின்னு சொல்றது. ஹெரிடிட்டரி மெட்டீரியல்ஸ், அடுத்தடுத்த சந்ததிக்கு நமக்கு அந்த பாரம்பரியத்தை கடத்தக்கூடியது இந்த குரோமோசோம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல யார் யாரெல்லாம் இப்ப நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர்னாலே நேமோட வரும், வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. அந்த சயின்டிஸ்டுடைய நேமையே நம்ம அதுல வச்சு ஒவ்வொருத்தர் மாடல் எப்படி இருக்கும், அவருடைய டிஎன்ஏ, அவர் சொன்ன டிஎன்ஏ என்ன டைரக்ஷன்ல எப்படி என்ன மாடல்ல இருக்கும், 3 டைமென்ஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம், முப்பரிமாண ஒரு அமைப்புல இருக்கும். ஏன்னா அது ஒரு ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வளைவா வந்திருக்கும். அந்த இடத்துலயும் நமக்கு இதே மாதிரி இந்த மாதிரியானது. ஸோ எந்த டைரக்ஷன்ல நம்ம பார்த்தாலும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை நமக்கு எப்படி இருக்கும், அது உள்ள இருக்கக்கூடிய அந்த சைட்டோசின் அண்ட் தென் குவானைன், அடினைன், தயமின், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே நமக்கு எப்படி இருக்கும், மாறி மாறி இதனுடைய அமைப்புல நமக்கு கரெக்டா வந்திருக்கும். ஸோ 3 பக்கத்துலயுமே நம்மளால என்ன பண்ண முடியும், விஷுவலா. அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முப்பரிமாண வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் நமக்கு அந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளால கரெக்டா என்ன பண்ண முடியும், இந்த ஒரு டைரக்ஷன்ல கொடுத்ததுதான் எல்லாரோடையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட்சன் கிரிக் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ஃபுல்லா அதை கரெக்டா சொன்னதுங்கிறதுனால இந்த மாடலையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வாட்சன் கிரிக் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய அதுல என்னென்ன பார்ட்லாம் இருக்கு, ஸோ அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் என்ன, ஸோ வாட் ஆர் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் தட் டிஎன்ஏ, chemical
composition of DNA molecule. ஸோ டிஎன்ஏனா டிஎன்ஏங்கிறது ஒரு லார்ஜ் மாலிகூல். இட் கன்சிஸ்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா நியூக்ளியோடைட்ஸ். ஸோ எதால இருக்கும்? நிறைய இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து மில்லியன் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு அப்படிங்கிறது தான் இந்த டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நியூக்ளியோடைட் எப்படி இருக்கும்? நமக்கு அதிகமான அளவில், அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுல இருக்கக்கூடியது நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இட் இஸ் கால்ட் ஆஸ் பாலிநியூக்ளியோடைட். பாலிநியூக்ளியோடைட் அப்படிங்கிறது என்னது? அதிகமான நியூக்ளியேட்ஸ் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? அதை பாலிநியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லலாம். பாலி அப்படின்னு சொல்ற டேர்மே நமக்கு என்னது? நம்பர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடியது. சிங்கிள், மோனோ, டை அப்படிங்கிற மாதிரி பாலின்னு சொன்னா அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நம்ம பாலிங்கிற டேர்ம் சொல்லுவோம். இதுல எதெல்லாம் இருக்கும்னு கேட்டா சுகர் மாலிகூல்ஸ் இருக்கும். சுகர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் தென் 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் பேசஸ்ல 2 இருக்கும் டிஎன்ஏஸ். தட் இஸ் பியூரின் அண்ட் தென் பிரமிடின் சொல்லலாம். பியூரின்ல அடினைனும் குவானைனும் இருக்கும். பிரமிடின்ல நமக்கு இருக்கக்கூடியது சைட்டோசினும் தயமினும். ஓகே, ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அமைப்பு. உள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் சொன்னா அதனுடைய மூலக்கூறினுடைய வேதி இயல்புகள்ல என்னெல்லாம் இருக்கும்? அதுல சர்க்கரை மூலக்கூறு டிஆக்சி ரைபோ சுகர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது ஒண்ணு. நைட்ரஜனினுடைய நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வேதிப்பொருள் சொல்லும்போது டிஎன்ஏல நைட்ரஜன் இருக்கக்கூடிய காரத்தை தான் 2ஆ பிரிச்சுட்டோம். பியூரின், பிரமிடின்னு சொல்லுவோம். பியூரின்ல இருக்கிறது அடினைன், குவானைன். அண்ட் தென் பிரமிடின்ல இருக்கக்கூடியது சைட்டோசின் அண்ட் தென் தயமின். லாஸ்டா இருக்கிறது பாஸ்பேட். இந்த 4 வகையான தொகுதிகள், இந்த 4 வகையான ஒரு டிவிஷன்ல தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கும். 4ங்கிறது 3 டிவிஷன். அதுல ஒரு இது நமக்கு என்ன இருக்கு? 2ஆ நமக்கு அதுல ஏபின்னு சப்டிவிஷன் இருக்கும். ஸோ நைட்ரோஜீனியஸ் பேசஸ்லயே நமக்கு 2 டிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சுகர் மாலிகூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சுகர் மாலிகூல் சொல்லக்கூடியது டிஆக்சி ரிபோ சுகர் சொல்லலாம். அண்ட் தென் நைட்ரோஜீனியஸ் பேஸ். நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 விதமா இதுல பிரிச்சிருக்கோம். ஸோ இதை 2 டிவிஷனா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒன் இஸ் பியூரின் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் பிரமிடின். ஸோ பியூரின், பிரமிடின் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடியது அடினைன் அண்ட் தென் குவானைன். அடினைன், குவானைன்ங்கிறது பியூரின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு நமக்கு சப்டிவிஷன் 2. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரமிடின்ல இருக்கக்கூடியது சைட்டோசின் அண்ட் தென் தயமின். சைட்டோசின் அண்ட் தயமின் அப்படிங்கிற பாட்டு நமக்கு எதுல இருக்கக்கூடியது? பிரமிடின்ல இருக்கக்கூடியது. First one is sugar molecule and then second one a nitrogenous base. Nitrogenous baseல நமக்கு 2ஆ இருக்கு. That is one is purine, another one is pyrimidine அப்படிங்கிற பார்ட். பியூரின் அப்படிங்கிறதுல அடினைன் அண்ட் தென் குவானைன் அப்படின்னு 2 டிவிஷன். அண்ட் தென் பிரமிடின்ல இருக்கக்கூடியது சைட்டோசின் அண்ட் தென் தயமின் அப்படிங்கிற பார்ட். லாஸ்ட் ஒன் இஸ் பாஸ்பேட் குரூப். தேர்ட் ஒன் நமக்கு இருக்கிறது பாஸ்பேட் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டா இருக்கு. ஸோ நமக்கு நம்ம டிஎன்ஏ உடைய கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்கக்கூடியது 3 பார்ட்ஸ். ஒன் சுகர் மாலிகூல் நைட்ரோஜீனியஸ் பேஸ்ல இந்த டிவிஷன் அண்ட் தென் பாஸ்பேட் அப்படிங்கிறது தேர்ட் குரூப்பா இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்கலாம். நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது நைட்ரஜன் பேஸ் அண்ட் சுகர். நியூக்ளியோடைட்ங்கிறது நியூக்ளியோசைடும் பாஸ்பேட்டும் சேர்ந்த ஒரு ஃபார்மேஷன்.
ஸோ இதுதான் நமக்கு டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்னோம் இல்லையா, நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படின்னு சொன்னா குவானைன், சைட்டோசின், தயமின் அண்ட் தென் அடினைன். ஸோ இந்த எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல நைட்ரோஜீனியஸ் பேசஸ். சுகர் பாஸ்பேட் அப்படிங்கிறது தான் இதுதான் நமக்கு ரொம்ப ஒரு பேஸா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ல தான் எப்படி இருக்கும் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஏ மாலிகூல் அப்படிங்கிறது 2 பாலி நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர். ஸோ நியூக்ளியோடைட் அப்படின்னு சொன்னா என்னது, நியூக்ளியோசைடும் பாஸ்பேட்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாஸ்பேட் குரூப் இருக்கும் அண்ட் தென் நியூக்ளியோசைடு இருக்கும். நியூக்ளியோசைட்னா என்னன்னு கேட்டா நைட்ரஜனும் சுகரும் சேர்ந்தது தான் இந்த இடத்துல நியூக்ளியோ நமக்கு சைடு. இந்த இடத்துல நியூக்ளியோடைடு அப்படின்னு சொன்னா திஸ் நியூக்ளியோசைடு அண்ட் தென் பாஸ்பேட். இந்த சைடு சிங்கிற லெட்டர் சேஞ்ச் பண்ணோம்னா நைட்ரஜன் பேஸ் அண்ட் தென் சுகர், அதனுடைய காம்பினேஷன் தான் நமக்கு நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது. நியூக்ளியோடைடு அப்படின்னு சொன்னா நியூக்ளியோசைட் பிளஸ் பாஸ்பேட் அந்த குரூப், அதுல அப்ப 3 வரும். ஸோ அப்ப நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது பியூரின் பிரமிடின் ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டு தான். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து தான் இதனுடைய பேஸ் பேர் சொன்னா பாருங்க, இதுல குவானின் and then சைட்டோசின், குவானின், தயமின், அடினைன், இப்படி நமக்கு மாறி மாறி அதனுடைய அமைப்புகளாகப்பட்டது எப்படி இருக்கும் நமக்கு அல்டர்னேட்டிவா அடுத்து மாறி இருந்துட்டே வரும். ஸோ இந்த மாதிரி அமைப்புல தான் நமக்கு ஒவ்வொரு டிஎன்ஏவுமே நம்ம உடல்ல இருக்கும். ஸோ வாட்சன் கிரிக் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் டிஎன்ஏனுடைய அமைப்பு இருக்கும். நமக்கு டிஎன்ஏ மாலிகூல் அப்படிங்கிறது 2 பாலி நியூக்ளியோடைடு. இந்த இடத்துல இதே மாதிரி மாறி மாறி வரும். நைட்ரஜன் பேஸ் சுகர் அண்ட் தென் பாஸ்பேட் 2 நியூக்ளியோட்னா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டி பேரலல் ஒன் அனதர், சிஜி, குவானைன் அண்ட் தென் சைட்டோசின் அண்ட் தென் குவானைன். ஸோ ஆப்போசிட் பேர் வருது. எகைன் பாருங்க இந்த இடத்துல ஜிசி, எகைன் சிஜி. அப்ப எதிரெதிராக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டிஎன்ஏ மூலக்கூறுங்கிறது 2 பாலி நியூக்ளியோடைட், இது இரட்டை சுருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு இழைகளுமே இது ஒன்றுக்கொன்று எதிர் இணை, ஆப்போசிட் பேர்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல. நடுவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரம் சர்க்கரை பாஸ்பேட்டோட சேர்ந்து இருக்கும். எல்லாமே நமக்கு சென்ட்ரல்ல இருக்கக்கூடியது என்னது, நைட்ரஜன் பேஸ் அண்ட் தென் சுகர் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து நமக்கு என்ன ஆகும், அதனுடைய சுகர் அண்ட் தென் பாஸ்பேட் வந்து பேக் போன், முதுகெலும்பு மாதிரி இந்த அமைப்பு. ஸோ இதுக்கு இன்பிட்வீன்ல தான் இப்ப நம்ம சொன்ன இந்த எல்லா வகையான அந்த அமைப்பு ஃபுல்லுமே குவானைன் அண்ட் தென் சைட்டோசின், நைட்ரோஜீனியஸ் பேசஸ் எல்லாம் இந்த சுகர் பாஸ்பேட்டு இதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு சென்ட்ரா, இவங்களுக்கு பேக் போனா இருந்து அமைப்பை கொடுக்கக்கூடியவங்களே அவங்க தான். ஓகே, ஸோ அடினைன், தயமின் அப்படின்னு 2 ஹைட்ரஜன் பிணைப்பால் இருந்திருக்கும். A is equal to T. ஸோ இந்த 2 பேர்னு சொன்னா சைட்டோசின் அண்ட் குவானைன், அப்ப அது 3 ஹைட்ரஜனால இருக்கும். டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அது போல இந்த மாதிரி இரட்டை பிணைப்பு, 3 பிணைப்புன்னு மாறி மாறி இதுல ஒவ்வொன்றுமே வந்திருக்கும். அந்த டாட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுல நமக்கு சேஞ்சஸ் வரும். நைட்ரஜனுக்கு நடுவுல ஹைட்ரஜன் பிணைப்பு எப்படி இருக்கும், நமக்கு அந்த டிஎன்ஏனுடைய ஸ்டெபிலிட்டியை நமக்கு மெயின்டைன் பண்றதுக்காக இருக்கும். ஸோ இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி அமைப்புல இருக்கும்னா 3.4 நானோமீட்டர் அந்த மாதிரியான அமைப்புல ஒரு சுற்றுல நமக்கு எப்படி இருக்கும், ஃபுல்லுமே 10 பேர் அப்படிங்கிறது இதுல ஃபுல்லா ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 டிகிரி ஆம்ஸ்ட்ராங் அல்லது 3.4 நானோமீட்டர். ஸோ 10 பேஸ் பேர் கார அமைப்புகளோட நமக்கு இணைந்திருக்கும். ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாஸ்போடைஎஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிணைப்பால இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ எதிரிணை டிஎன்ஏ ஆப்போசிட்டா எப்படி நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ எப்படி இதுல ஒவ்வொன்றும் பாருங்க, நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படிங்கிறது இதனுடைய பேஸ் குரூப். இதுதான் நமக்கு சிம்பிளா இருக்கக்கூடியது, மைனர் குரூப் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ பாருங்க, குவானைன் சைட்டோசின், டயமைன் அடினைன், இது ஆப்போசிட் பேர், எதிரிணைன்னு சொல்லுது. மாறி மாறி நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த இதுதான் நமக்கு சுகர் பாஸ்பேட் போன் அப்படிங்கிறது. இந்த லேடர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது தான் இந்த சுகர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம். நைட்ரோஜீனியஸ் பேசஸ்ங்கிறது சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது. நைட்ரோஜீனியஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு பேக் போன்கிறது தான் அந்த சுகர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இதுதான் 3.4 நானோமீட்டர் இந்த சைஸ்ல நமக்கு இதனுடைய அமைப்பாகப்பட்டது இருக்கும். ஓகே, ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது நமக்கு அந்த வால்டர் கிரிக் மாடல் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான அமைப்புல தான் டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? டிஎன்ஏங்கிறது நைட்ரஜன் காரம் நமக்கு இணையக்கூடியது தான். ஸோ எர்வின் நமக்கு சர்காஃப் அப்படிங்கிறதுடைய ரூல் படி டிஎன்ஏல எப்பயுமே அடினைனுடைய ப்ரொபோர்ஷனும் தயமைனுடைய ப்ரொபோர்ஷனும் ஈக்குவலா இருக்கும். குவானைனுடைய ப்ரொபோர்ஷனும் நமக்கு சைட்டோசினுடைய ப்ரொபோர்ஷனும் ஒவ்வொன்றும் யார் யார் நமக்கு பேரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடினைன் அண்ட் தயமின். ஸோ அடினைன் தயமினுடைய ப்ரொபோர்ஷன் அண்ட் தென் குவானைன் அண்ட் சைட்டோசின் இவங்களுடைய ஒவ்வொருத்தனுடைய ப்ரொபோர்ஷன் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சர்காஃப் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடியது, சர்காஃப் விதி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுல டிஎன்ஏ அப்படிங்கிறது நமக்கு எப்படி இரட்டிப்பாகிறது, டபுளா மாறுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, சோ டிஎன்ஏ அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் எப்படி, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் தென் டிஎன்ஏனுடைய ரெப்ளிகேஷன்னா எவ்வாறு அது நமக்கு ரெட்டிப்பாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் சோ நம்ம இப்ப பாக்குறது டிஎன்ஏ இல்லையா? டிஎன்ஏல என்னென்ன பார்ட்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இதுல நம்ம பாக்குறது வந்து ஜீன், நியூக்ளியஸ், குரோமோசோம், டிஎன்ஏ, செல் இல்லையா? சோ இவங்க 4 பேரும் தான் இதுல இருக்காங்க. இதுல யாரெல்லாம் நமக்கு குரோமோசோம், யாரெல்லாம் டிஎன்ஏ, எது நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? சோ மெயினா நமக்கு தெரிய வேண்டியது நியூக்ளியஸ் எது, ஜீன்னா எது. நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி தெரியும்? ரொம்ப தெளிவா தெரியும் இல்லைங்களா? சோ செல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு? செல்னா சென்ட்ரல், இதுதான் நமக்கு செல்லினுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சது. சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் செல்லுக்கு அடுத்தது எது நமக்கு இருக்கக்கூடியது? நியூக்ளியஸ். நியூக்ளியஸுக்குள்ளாரதான் என்ன இருக்கும் நமக்கு? அந்த டிஎன்ஏ, குரோமோசோம் எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது செல். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இதனுடைய சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது தான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜீன். ஜீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு? என்ன பிணைப்புல இருக்கும்? இதுதான் கடைசியா வரக்கூடிய ஜீன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ அண்ட் குரோமோசோம். டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன மாதிரி பார்த்தோம்? இப்ப டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நம்ம இது இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அண்ட் தென் குரோமோசோம் அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? 2 ஹேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த 5 பார்ட்லயுமே நமக்கு வந்து செல்லுங்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? செல்லுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த செல், அண்ட் தென் ஜீன் அப்படின்னு சொன்னா இதுதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்ட். லாஸ்ட் கிளாஸ் இதே தான். இந்த நமக்கு வந்து இந்த பார்ட் தான் ஜீன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெனட்டிக் கேரக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. டிஎன்ஏ இப்ப பார்த்த இதனுடைய ஸ்ட்ரக்சர் இதே மாதிரியான ஒரு வலைப்பின்னல் அமைப்பு. குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2 நம்ம கைகள் போன்ற அமைப்புல இருக்கக்கூடியது. ஓகே, சோ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. ஓகே, சோ அப்ப நம்ம ஒரு இந்த பிக்சரை பார்த்தே நம்மளால என்ன பண்ண முடியும்? இதனுடைய அமைப்புகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இருக்கும், ஜீன்னா எப்படி இருக்கும், அதே போல நியூக்ளியஸ்னா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், டிஎன்ஏ எப்படி இருக்கும், குரோமோசோம்னா என்ன வடிவத்தோட இருக்கும். நமக்கு ஒரு டயக்ராமேட்டிக் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொன்னா குரோமோசோம்னா இந்த மாதிரியான டயக்ராம் டிரா பண்ணி அதற்குண்டான டீடைல்ஸ் எழுதலாம். டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை வரைஞ்சு நடுவுல நம்ம கரெக்டா அதனுடைய எல்லா வகையான டீடைல்ஸும் எழுதணும். இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சுகர் பாஸ்பேட் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஜீன்கிறதுடைய கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி படத்தை வரைஞ்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? அதற்குண்டான ஆன்சரை ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, சுகர் அண்ட் தென் பாஸ்பேட், சைட்டோசின், அடினைன், குவானைன். சுகர் பாஸ்பேட் பாண்ட் எங்க இருக்கும், ஹைட்ரஜன் பாண்ட் எங்க இருக்கும், டயமின் பார்ட் எங்க இருக்கும். ஸோ நம்ம எது எது பேரா இருந்ததுன்னு இப்ப பார்த்தோம். அடினைன் அண்ட் டயமின் பார்த்தோம். சைட்டோசின் அண்ட் தென் நமக்கு குவானைன். எது எதோட பேர் எப்படி இருக்குங்கிறது நமக்கு கரெக்டா தெரியும். அண்ட் தென் சுகர்ங்கிறது, பாஸ்பேட்டுங்கிறது எங்க இருக்கு, சுகர் பாஸ்பேட் பாண்டுனா எங்க இருக்கு, அடினைன். ஸோ அடினைன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த லெட்டர் வச்சு ஈஸியா எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அடினைன். ஓகே, ஸோ அடினைன் சொல்லும் போது நமக்கு இங்கதான் இருக்கும். பாஸ்பேட் அப்படிங்கிறது அதோட ஃபுல்லா ஜாயிண்டா இருக்கக்கூடியது இல்லைங்களா. ஸோ பாஸ்பேட் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நமக்கு அவுட்டர் பார்ட்டு தான் என்ன சொல்லியிருக்கோம், சுகர் பாஸ்பேட். அதுக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அது பாஸ்பேட் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன சொல்லலாம், திஸ் இஸ் சுகர். அப்ப சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்துதான் அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, அதனுடைய முதுகெலும்பு மாதிரி அதை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ அடினைன் பார்ட் அண்ட் தென் சுகர்னா எங்க இருக்கும், பாஸ்பேட்னா எங்க இருக்கும். அண்ட் தென் சைட்டோசின். சைட்டோசின் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல என்ன பிணைப்புல இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சைட்டோசின் அண்ட் தென் குவானைன் அண்ட் தென் டயமின். ஸோ ஒவ்வொன்றும் ஸோ இந்த பார்ட் தான் நமக்கு என்ன இருக்கு, டயமின் பார்ட். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைட்டோசின். திஸ் இஸ் சைட்டோசின். எது, அடினைனோட என்ன இணைஞ்சிருக்கும், டயமின் இணைஞ்சிருக்கும். குவானைனோட இருக்கக்கூடியது நமக்கு வந்துட்டு சைட்டோசின் அப்படிங்கிறது இணைஞ்சிருக்கும் இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் குவானைன். சோ குவானைனோட பேரா இருக்கிறது தான் சைட்டோசின் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்ட். பாண்ட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இல்லையா. சோ திஸ் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது என்னது, சுகர் பாஸ்பேட். சுகர் பாஸ்பேட் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பிளேஸ் நம்ம பார்த்திருக்கோம், இந்த இடத்துல சுகர்ங்கிறது இந்த இது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுகர் பாஸ்பேட் பாண்ட். சாரி, சுகர் அப்படின்னு சொல்றது நம்ம மேல இருக்கக்கூடிய பார்ட். சாரி, திஸ் இஸ் சுகர். இந்த bond வந்து sugar phosphate bond. Okay, first one is phosphate and another one is sugar, another one is sugar phosphate bond. அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. This is adenine part. அடினைன பேரா இருக்கிறது டயமின். திஸ் இஸ் குவானைன். குவானைனோட பேரா இருக்கிறது சைட்டோசின். இன்பிட்வீன்ல இருக்கக்கூடியது நமக்கு ஹைட்ரஜன் பாண்ட். இது ஃபுல்லுமே நமக்கு பிணைப்பாக இருக்கக்கூடியது. இதுதான் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். குவானைன் அண்ட் சைட்டோசின் அப்படின்னு சொன்னா ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கும். அடினைன் டயமின்ல நமக்கு டபுள் பாண்ட், இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு அமைப்புல இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்த இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். ஸோ இது போலதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்ல நம்ம போட்டு இந்த மாதிரி கரெக்டா அதுல நம்ம ஆன்சர்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ ரொம்ப எளிதா நம்ம அது எது எதோட நமக்கு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா அதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பரா அதுல மேட்ச் பண்ணலாம். See once again. ஸோ பாஸ்பேட் அப்படின்னு சொல்லி இதுதான் சுகர். சுகர் அண்ட் பாஸ்பேட், சுகர் பாஸ்பேட் பாண்ட் அதை இணைக்கக்கூடியது அடினைன் பார்ட். அடினைனோட இருக்கிறது நமக்கு டயமின் பார்ட். திஸ் இஸ் ஹைட்ரஜன். குவானைனோட இருக்கக்கூடியது சைட்டோசின் பார்ட். ஓகே, ஸோ எந்த இது அடினைன் டயமின் ATGC அது ஞாபகம் வச்சுட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா இந்த ஸ்ட்ரக்சரை டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே நம்மளால எளிதாக எழுத முடியும், டிரா பண்ண முடியும். ப்ராப்பரா இந்த கொஸ்டினுக்கு உண்டானது டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம டயக்ராம் ப்ராப்பரா நம்மளால எழுத முடிஞ்சதுனால என்ன பண்ண முடியும், ஈஸியா அதனுடைய மார்க்கை நம்மளால செக்யூர் பண்ண முடியும். ஸோ இதுல டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் உண்டான
ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்? ஒன்று நைட்ரோஜீனியஸ் பேஸ். நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படின்னு சொன்னா அதுல என்னெல்லாம் இருக்கணும்? நைட்ரோஜீனியஸ் பேசஸ் ஆர் adenine, thymine, cytosine, and then guanine. So double helix, nucleoside, nucleotide, nitrogenous base, DNA. இந்த 5 டேர்ம் இதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரு டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எப்படி இருக்கும்? இந்த வடிவத்தோட இருக்கிறது. சோ நியூக்ளியோசைடுனா என்ன? நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது நியூக்ளியோசைடும் ஆஸ் வெல் அஸ் உகரும் சேர்ந்து இருக்கிறது இல்லையா? நைட்ரோஜீனியஸ் பேஸ்ங்கிறது அடினைன், குவானைன் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பார்ட். அப்போ திஸ் இஸ் நைட்ரோஜீனியஸ் பேஸ். ஓகே, நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படின்னா a component of DNA that forms the rungs in the DNA structure. That is, 4 nitrogenous bases are adenine, and then thymine, cytosine, and guanine. அந்த 4 சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைட்ல என்ன இருக்கணும்? ஆக்சுவலா நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸ் கண்டைன் சுகர், பாஸ்பேட், அண்ட் தென் நைட்ரோஜீனியஸ் பேஸ். இந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைட்ல இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸ். அதுல என்னெல்லாம் இருக்கும்? சுகர், பாஸ்பேட் அண்ட் நைட்ரோஜீனியஸ் பேஸ். இதையெல்லாம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? சப் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். அதுதான் நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடுங்கிறது சப் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், சுகர், பாஸ்பேட் அண்ட் நைட்ரோஜீனிக் பேஸ். ஸோ இந்த இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியோடைடுங்கிறது subunit of nucleic acid molecule consist sugar and then nitrogenous base இருக்கக்கூடிய அந்த part. Okay, that is molecule without phosphate அப்படின்னு சொல்லலாம். So without phosphate அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கும்? சாரி, நியூக்ளியோசைட். Sorry, this is நியூக்ளியோடைட் அண்ட் தென் திஸ் இஸ் நியூக்ளியோசைட். நியூக்ளியோசைட்ல தான் நமக்கு என்ன இருக்கும்? ஃபுல்லுமே இந்த இடத்துல வித்தவுட் நைட்ரோஜீனியஸ் பாஸ்பேட் இருக்கக்கூடியது நியூக்ளியோசைட். நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டும் இணைஞ்சிருக்கும். சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜீனியஸ் பேஸ் ரெண்டுமே. நியூக்ளியோசைட் அப்படின்னு சொன்னா வித்தவுட் பாஸ்பேட், பாஸ்பேட் இல்லாம இருக்கிறது தான் நமக்கு நியூக்ளியோசைட் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்கு? டிஎன்ஏ அண்ட் தென் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னாலே ஷேப் ஆஃப் டிஎன்ஏ. ஷேப் ஆஃப் டிஎன்ஏ ட்விஸ்டட் லேடர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டபுள் ஹெலிக்ஸ். டபுள் ஹெலிக்ஸ்ங்கும் போது டிஎன்ஏனுடைய ஷேப் எப்படி இருக்கும்? அது என்ன மாதிரி இருக்கும்? ஒரு ஏணி நமக்கு ட்விஸ்டா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும் போது டிஆக்சி ribonucleic acid. That is the expansion of DNA material, the cell that contains the genetic information. So base டபுள் ஹெலிக்ஸ்னா நமக்கு ஒரு ஏணியாகப்பட்டது முறுக்கப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான். அதுதான் நம்ம இந்த இடத்துல டபுள் ஹெலிக்ஸ் சொல்லுவோம். அண்ட் தென் நைட்ரோஜீனியஸ் பேஸ்ன்னு சொன்னா இந்த 4 பேஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு டிஎன்ஏ ஃபார்மேஷன்ல. திஸ் இஸ் டிஎன்ஏ, நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். சைடு அண்ட் தென் டைடு. சைடு அப்படின்னு சொன்னா நமக்கு வித்தவுட் பாஸ்பேட், பாஸ்பேட் இல்லாதது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல என்ன இருக்கும்? நமக்கு சுகர் அண்ட் நைட்ரோஜீனியஸ் பேஸ் மட்டும் இருக்கும். பட் நியூக்ளியோடைட் சொன்னா நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல்ல சுகர், பாஸ்பேட் அண்ட் தென் நைட்ரோஜீனியஸ் பேஸ் ரெண்டுமே எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீடைல் தான் நமக்கு மெயினா நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த டீடைல்ஸை எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன வரும்? ஃபுல் மார்க்ங்கிறது கம்ப்ளீட்டா நம்மளால கெயின் பண்ண முடியும். See the details. சைடுங்கும் போது
subunit of nucleic acid, consists of sugar, nitrogenous base, nucleotide without phosphate இருக்கக்கூடியதுதான். பேஸ் சுகர் நியூக்ளியோசைட் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது. நியூக்ளியோடைட்னா பேஸ் இருக்கும், சுகரும் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், மூணுமே இருக்கக்கூடியதுதான் நமக்கு நியூக்ளியோடைட். திஸ் இஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதை நம்ம எப்படி இருக்கும் இதனுடைய டிஎன்ஏ ஃபார்ம்ஸ், நம்ம நைட்ரோஜீனியஸ் பேசஸ் அப்படிங்கிறது இந்த 4 பேஸும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆக்டிவிட்டி நம்ம படிச்ச டாபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இல்லைங்களா? ஸோ இந்த மூணுமே நம்ம என்னென்ன டாபிக் இன்னைக்கு பார்த்தோமோ அது ரிலேட்டடா தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அந்த ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா இரட்டை மயமாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா? இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது தான் ரெப்ளிகேஷன்ங்கிற டாபிக். ஸோ ஓகே, ஸோ டைம் அப். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுல நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படிங்கிறது எப்படி பேரா இருக்கும், அது நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் எந்த மாதிரி இருக்கும், அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ யூ ப்ளீஸ் ரிவைஸ் தட் பார்ட். ரிமைனிங் பார்ட் we will discuss in next session. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.